வெள்ளிக்கிழமை வெட்டி வேர் வழிபாடு. இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் அன்னை மகாலட்சுமிக்கு உரிய தினமாகவும் கருதப்படுகிறது. பிற தினங்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும். எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும். நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை. செல்வத்திற்குரிய மகாலட்சுமி அன்னையை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேரை எடுத்து கொள்ளுங்கள். அதில் தீபம் ஏற்றும் திரியை நன்றாக திரித்து விடுங்கள். தீபம் ஏற்றும் திரியையும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி தயார் செய்து வையுங்கள். இந்த வெட்டிவேர் திரியை வைத்து தீபமேற்றி வைக்க வேண்டும். அதன் பின்பு எப்போதும் போல உங்கள் இல்லத்தில் இருக்கும் அன்னை மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து இல்லத்தில் தீபத்தை ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபட வேண்டும். குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீப சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். இவ்வாறு வேண்டிக் கொண்டால் இல்லத்தில் இருக்கும் பண கஷ்டம் விரைவில் குறையும். பலன்கள். 3 வாரம் தொடர்ந்து சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். இயன்றால் தங்கள் இல்லத்தில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்க வேண்டும். அந்த துளசி செடிக்கு அருகில் சிறிய அளவில் மாதுளை செடியை வையுங்கள். துளசி செடியும் மாதுளை செடியும் அருகில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பண கஷ்டம் இருக்காது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும். வெள்ளிக்கிழமையின் சிறப்பு. செல்வத்திற்குரிய அன்னை மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் ஆலயங்களில் உள்ள தாயாருக்கு திருமஞ்சனத்திற்கு தேவையான பசும் பாலை வழங்கினால் பண வரவு உண்டாகும். பச்சை நிற வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி 108 போற்றி ஆகிய அஷ்டோத்திரம் கூறி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும். வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு இல்லம் முழுக்க புகை போடுவதன் மூலம் இல்லத்தில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும். அதோடு இல்லத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதன் மூலம் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்வு கிடைக்கும். அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும். இதேபோல் அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவதும் மிகச் சிறப்பான நற்பலன்களை தரும். வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் அன்னை லட்சுமி தேவி, முருகப்பெருமான், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். லட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை என்று அவளது அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை வெட்டிவேர் வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.